அடுத்தபடியாக போதை அழிவின் பாதை என்கின்ற நாடகம் நடைபெற இருக்கின்றது. மாணவர்கள் தயான், ஷேக், மதீன், அனஸ், அசார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சம்பவம் நடக்கும் இடம் டீ கடை. என்ன காலாங்கத்தால கடையை திறந்து பால் இருக்கு, சக்கரை இருக்கு, காஃபி இருக்கு, பீடி சிகரெட் போதை பொருள் எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு பையனே கடையில காணோமே. சரி, எதுக்கும் ஒரு ஆர்டர் போட்டு வைப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஜினா பாய், எல்லா சிகரெட்லயும் 10 பாக்ஸ் போட்டுடுங்க பாய். சரிங்க பாய். சரி, நாவல் அனுப்ப பாட்டை போட்டு வியாபாரத்தை ஆரம்பிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வலைக்கும் அஸ்ஸலாம். வாங்க பாய். பாய், ஒரு ஸ்ட்ராங்கா டீயும் ஒரு சிகரெட்டும் கொடுத்துருங்க பாய். என்ன பாய், இப்போ நிறைய வாங்குவீங்க, ஒன்று போதுமா? உடம்பு சரியில்லையா என்ன? இல்லை பாய், நல்லா தான் இருக்கேன். சரி போய் உட்காருங்க பாய், போடுறேன். தயான் பாய் வர, ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடலாம். என்ன சேகே, வெள்ளை தொப்பி, பெரிய தாடி, நாவல் இன்ஃபா பாட்டு. ஆனால் வியாபாரம் மட்டும் ஹராமான வியாபாரம். பீடி சிகரெட் போதைப் பொருள் வியாபாரம் இருக்கட்டும். பாய், நம்ம கடையில பீடி சிகரெட் போதை பொருள்னா வியாபாரமே இல்லை பாய். அது இல்லாம டீ கடைலாம் நடத்தவே முடியாது பாய். சேகே, சும்மா உருட்டாத. பீடி சிகரெட் போதைப் பொருள் இல்லாமல் டீ கடையை நடத்த முடியாதா? சக்ஸஸ்ஃபுல்லாக பீடி சிகரெட் போதைப் பொருள் இல்லாமல் நிறைய கடை இருக்குது. பாய், நான் சிகரெட் பிடிக்கல, விற்க மட்டும் தான் செய்யறேன். என்னது பீடி சிகரெட் போதை பொருள் இல்லாம டீ கடையா? ஒரு கடையாவது காட்டுங்க பாய் பார்க்கலாம். நம்ம மதீன் பாய் டீ கடை வச்சிருக்காரு. பீடி சிகரெட் போதைப் பொருள் இல்லாமல் தான் வச்சிருக்காரு. இதோ வராரு பாருங்க மதீன் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் மதீன் பாய். வாலிக்கும் சலாம். சொல்லுங்க தயான் பாய். மதீன் பாய், நம்ம சேக்கு டீ கடை வச்சிருக்காரு. பீடி சிகரெட் போதைப் பொருள்லாம் விற்கிறாரு. கேட்டா இது இல்லாமல் டீ கடையை நடத்த முடியாதுன்னு சொல்றாரு. சேகே, மதீன் பாயோட டீ கடை பேர் அல்ஃபலா டீ ஸ்டால். இந்த கடையில் பீடியோ இல்லை, சிகரெட்டோ இல்லை, போதைப் பொருளோ இல்லை. ஆனால் கூட்டம் அல்ல மோதும். ஷேக் பாய், நீங்கள் பீடி சிகரெட் பிடிக்கிறனால அதை விற்கிறதும் தப்பு தான் பாய். நாங்களும் தான் டீ கடை வச்சுருக்கோம். பீடி சிகரெட் போதைப் பொருள் இல்லாமல் வச்சுருக்கோம். அதனால நீங்கள் ஹராமான பொருளை விற்றீங்கன்னா அந்த வியாபாரத்தில் பறக்கத்தே இருக்காது பாய். சரிங்க பாய், இனிமே என் கடையில பீடி சிகரெட் போதை பொருள் விற்க மாட்டேன் பாய், இன்ஷா அல்லாஹ். சேகே, உன் கடை பள்ளி பக்கல் தான் இருக்கு. பாங்கு சத்தம் உனக்கு தெளிவாக கேட்கும். ஆனால் நீ தொழில் நான் டீ ஆற்றிட்டு இருக்க. தொப்பி போட்டு தாடி வச்சு 425 பாட்டை மட்டும் கடையில் போட்டால் போதா சேகே? தொழுவு தான் ஃபர்ஸ்ட்டு, மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு. தொழுதுட்டு அல்லாஹ்கிட்ட கேளு, ஹலாலான முறையில் வாழு. அதே போல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குல்லும் முஸ்கிரின் ஹராம், போதை தரும் அனைத்தும் ஹராம் தான், போதை பொருளை விற்கிறதும் ஹராம் தான். இப்போ இருக்க சமுதாயத்தில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் போதை பொருள் யூஸ் பண்ணி அதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. அதனால அவங்க மூளை மங்கி போய் எது சரி எதுன்னு தப்புன்னு தெரிய மாட்டேதுரா. அதனால நீ இப்போ உன் கடையில் பீடி சிகரெட் போதை பொருள் விற்காத. ஆமா அனசே, நீ சொல்ற சரிதான். இனிமே 5 வேலையை கரெக்டாக தொழுதுருவேன் அனசே. என் கடையில பீடி சிகரெட் போதை பொருள் எதுவும் விற்க மாட்டேன் சார், இன்ஷா அல்லாஹ். என்னை திருத்தி அவங்க எல்லாருக்கும் அல்லாஹ் நற்கூலியை வழங்குவானாக, ஆமீன். இந்த உம்மத்தை அல்லாஹ் இந்த உம்மத்தை பாதுகாத்து இந்த நேர்வழியில் நடத்துவாயாக, ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.